சகோதரிகள், அந்த பெண்களை RSS காரர்கள், மற்றவர்கள், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், மேற்காதிய உணர்ச்சின்னு ஆளக்கூடியவர்கள் விரட்டி அடிச்சு கலவரம் நடந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் முடியல. அதை அடைச்சி பார்க்குறாங்க. மிக முக்கியமா இல்லை, அவர்கள் அத்தனை பேரும் சங்கடத்தில் உண்டாக்குறது மட்டுமல்ல, அந்த சமுதாயத்து பழங்குடி மக்களை, அவங்க பெண்களை நிர்வாணப்படுத்தி சாலையில் 2 கிலோ இல்ல 4 கிலோ இல்ல ஓட வைத்தார்கள் சொன்னால் இதை விட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? தயவு செய்து நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்கணும். நம்ம பெண்கள், நம்ம தாய்மார்கள், நம்ம சகோதரிகள், இவர்களை சொல்ல வெக்கமா இருக்கு. தாய்மார்கள் நிர்வாணப்படுத்தி அனுப்புறாங்க. இவ்வளவு கொடுமை நடக்குது. எங்க? மோடி ஆட்சியில். மணிப்பூர் அங்கதான் இருக்கு, வடகிழக்குல. 3 நாளாவது மோடி இத்தனை முறை வர்றாருல்ல, தமிழ்நாட்டுக்கு வரல 6 முறை வந்துச்சார். இன்னும் அடுத்தது நாளையில இருந்து மறுநாள்ல இருந்து இங்கேயே குடியிருக்க மாதிரி 4 நாள் என்ன வர்றாரு. 4 நாள்ல 400 நாட்கள் நீங்கள் வந்தாலும் இது பெரியார் மண், இங்கே உங்கள் பாட்சா பறிக்கார். இங்க ஒருபோதும் ஏமாற மாட்டாங்க. இது தமிழ்நாடு. இதை நான் சொல்லல, ரொம்ப அழகா ராகுல் காந்தி சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அவர் அந்த மணிப்பூர் பக்கமே ஒரு திரும்பல, அசாம் வரையில போனார். கேட்டா 140 கோடி மக்களும் என் மக்கள். அது மட்டுமல்ல, சரி வடகிழக்க விட்டுருங்க, தமிழ்நாடு இங்க உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில, தூத்துக்குடியில, இந்த மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை. 146 ஆண்டுகள் வரலாற்றுல அந்த மாதிரி ஒரு அடைமழை கிடையாது. நிதி அமைச்சர் அனுப்புற நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க. நான் 2 குழுக்களை அனுப்புறேன், போய் பார்த்தாங்க. முதல்வரே போய் பிரதமர் கூப்பிட்டார், நேரா கேட்டார் டெல்லியில. அதுக்கடுத்து அமித்ஷாவுக்கு அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போறார்கள். இதுவரையில ஒருத்த காசு வரல. காசு கொடுக்கல. யாருடைய பணம்? தேசிய பேரிடர் நிதி என்று பேர் வச்சிருக்காங்க. அந்த நிதி தேசிய பேரிடர் நிதி. ஆனா தேசிய பேரிடரே இவருடைய ஆட்சி தான். மோடி தான் தேசிய பேரிடர். அந்த பேரிடரை அகற்றுவதற்கு தான் 19ஆம் தேதி தேர்தல், வேற ஒண்ணுமே இல்லை. அகற்ற போகிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அமையப் போவது இந்தியா கூட்டணி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா எல்லாரும் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, மோடியினுடைய நிலை குறைந்த பேச்சு, பயம் கலந்த பேச்சு, ஆதாரம் எல்லாம் ரொம்ப ஆவேசம், வெறுப்பு கலந்த பேச்சு. என்ன தெரியுமான்றார். முதலமைச்சராக இருக்கிறவர்கள் ஜெயிலில் அனுப்ப குற்றச்சாட்டு, பணி அழிப்பழக்கு போட்டு என்ன சொல்லுகிறார்.